அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் லயன் ஸ்டோர் என பெயரிட்டு ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து வான்வழி தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து வான்வழி தாக்குதலை தொடுத்து வருகின்றன. காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் லயன் ஸ்டோர் என பெயரிட்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த வான்வழி தாக்குதலை ஈரான் மீது தொடுத்திருக்கின்றன. தலைநகர் தெஹ்ரான் மீது குண்டுமழை பொழியும் இஸ்ரேல் அமெரிக்க விமானங்கள் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஆபரேஷன் லயன் ஸ்டோர் என பெயரிட்டு இந்த தாக்குதலை ஈரான் மீது இரு நாடுகளும் தொடுத்திருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். ஈரான் மீதான தாக்குதல் தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது அதிகாலை முதல் ஈரான் நேரப்படி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அந்த தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதற்கு ஆபரேஷன் லயன் டோர் என்று பெயரிடப்பட்டு தற்பொழுது கூடுதல் தாக்குதலையும் எதிர் தாக்குதலையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பானது தெரிவித்துள்ளது. அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்தியாவினுடைய தூதரகமும் பல்வேறு அறிவிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் எனவும், குறிப்பாக டெஹ்ரானில் வசிக்கும் இந்தியர்கள் தேவையற்ற வகையில் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய தூதரகமானது தெரிவித்துள்ளது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ஈரானுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வரும் நிலையில்தான் இந்த ஒரு ஆபரேஷன் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு ராணுவத்தினுடைய செயல்பாடாக, பாதுகாப்புத்துறையுடைய செயல்பாடாக கருத்தில் கொள்ளப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போல ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கட்ஸ் கூறும் பொழுது இந்த ஒரு தாக்குதல் என்பது பிரியம்டிவ் தாக்குதல் என்ற அடிப்படையில் இஸ்ரேலால் செய்யப்பட்டு வருவதாகவும் ஈரானால் செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு எமர்ஜென்சி, நாடு முழுவதுமான ஒரு எமர்ஜென்சி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரானுக்கு எதிரான ஒரு எதிர் தாக்குதல் என்பது நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேலானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு திட்டமானது வகுத்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்பது இஸ்ரேலால் நடைபெற்றது என்ற ஒரு அறிவிப்பையும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அதே போல இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுக்கும் வகையில் அந்த ஒரு அறிவிப்புகள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் ஐடிஎஃபினுடைய அந்த ஒரு முக அமைப்பான அதன் அடிப்படையில் பல்வேறு பொதுமக்களுடைய அந்த ஒரு பாம் ஷெல்டர்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்டு கொண்டு செல்லும் பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறையானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது மிகவும் தேவை என்பது அடிப்படையில் இந்த ஒரு ப்ரோஆக்டிவ் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கைகளை இஸ்ரேலானது எடுத்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை இஸ்ரேலானது தற்பொழுது வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் என்பது குறிப்பாக ஈரானுடைய மூத்த தலைவர்கள், அமைச்சர்களை குறிவைத்து தாக்குதலானது நடைபெற்றதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகங்கள் தற்பொழுது தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக இஸ்லாமிக் ரிபப்ளிக்கினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய வீடுகளை, இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய படைகளால் தாக்குதல் நடைபெற்றுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான ஒரு சைபர் அட்டாக்கையும் இஸ்ரேலுடைய அமைப்புகள் செய்து வருவதாகவும் ஈரான் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. இஸ்ரேலுடைய இந்த ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் நாட்டு அரசாங்கமானது லயன்ஸ் ரோர் என்று பெயர் வைத்து அதன் அடிப்படையில் இந்த ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரேல் அரசு கூறியிருந்த நிலையில் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் ஈரான் தரப்பானது முன்வைத்திருக்கிறது. தேவையற்ற வகையில் அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் இது போன்ற செயல்களில் குறிப்பாக ஈரானுடைய தலைநகரை குறிவைத்து ஈரானுடைய முக்கிய தலைவர்களையும் பிரசிடென்சியல் பேலஸ் மற்றும் சுப்ரீம் லீடர் கமேனியினுடைய அந்த ஒரு இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியும் குறிவைத்து தாக்குதலானது மொத்தம் 7 மிசைல் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் என்பது அந்த குடியரசுடைய பேலஸ் மற்றும்
தலைவர் கமேனியுடைய அந்த ஒரு இல்லப்பகுதியில் நடைபெற்றதாக ஈரானானது தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய பல்வேறு நகரங்களாக இருக்கக்கூடிய தெஹ்ரான், மேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய கொரோமாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான ஒரு தாக்குதல் என்பது வெடிய சத்தத்துடன் அந்த ஒரு தாக்குதல் என்பது கேட்கப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அந்த வீடியோக்களையும் வெளியிட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடியும். தொடர்ந்து தாக்குதல் என்பது கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது ஈரான் அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் என்பது ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலாக தான் நடைபெற்றது என்ற ஒரு விளக்கத்தை இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு குறித்து தற்பொழுது வரை இஸ்ரேல் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். சுசித்ரா, இவ்விரு நாடுகளின் இந்த தாக்குதலுக்கு ஈரான் எது போன்ற பதிலடியை தரும் என நம்பப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது குறிப்பாக பிரசிடென்சியல் பேலஸ் மற்றும் மூத்த தலைவர் கமேனியுடைய இல்லத்து மீதான தாக்குதல் உள்ளிட்டவற்றை மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய அந்த ஒரு மீதான ஒரு தாக்குதலை நிச்சயமாக ஈரான் அமைதியாக இருக்காது, தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை வழங்கும் என்ற ஒரு கருத்தை தான் ஈரானுடைய பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்தார். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதையும் ஈரான் தரப்பிலிருந்து தற்பொழுது வரை ஒரு அறிக்கையாக வெளியிடவில்லை என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய பிரசிடென்ட் பெசக்கியான் மீதான ஒரு தாக்குதல் என்பது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, அவர் நலமாக இருக்கிறார் என்ற ஒரு விளக்கத்தையும் ஈரான் தரப்பானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. பிரசிடென்சியல் காம்ப்ளெக்ஸில் ஏற்பட்ட அந்த ஒரு ஏவுகணை தாக்குதலால் பெரிதளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை மட்டும்தான் தற்பொழுது ஈரான் ஆனது தெரிவித்துள்ளது. நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஏர் மார்ஷல் வினோத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது லயன் ஸ்டோர் அப்படின்னு பெயரிடப்பட்டு இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதலாக ஈரான் மீது தொடுத்திருக்கிறது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது சார்? ஒன்னாவது, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அஸ்ஃபஹான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல முதல்ல அடிப்பாங்க. அது அடிச்சுதான் அடுத்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஈரான் கிட்ட இருக்கிற எவ்வளவு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, இங்க இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த அட்டாக்கு போவாங்க. அடுத்த அட்டாக் எதுக்கு போவாங்கன்னா, இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்ல வர்ற ஷிப்ஸ் உள்ள என்டர் பண்றதுக்கு பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஈரான் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் அடி அது மேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க டெஹரான்ல அடிப்பாங்க. ஸோ தட் இஸ் மை எஸ்டிமேஷன். எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது இப்போ. பட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தட், ஈரான் இந்தியாவுக்கு நிறைய க்ரூட் ஆயில்